மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், வயநாடு உள்ளிட்ட தொகுதிகளில் மக்களவைத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் கட்சி ஜார்க்கண்ட் மற்றும் வயநாடு தொகுதிகளில் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளது. அது குறித்து கூடுதல் தகவல்களை அளிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், போட்டியிட்ட முதல் தேர்தலிலே பிரியங்கா காந்தி அதிக 3 லட்சம் வாக்குகள் எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அது குறித்து உங்களோட கருத்துக்கள்? அங்கே வயநாட்டினுடைய முகமாக தலைவர் ராகுல் காந்தி இருந்தார். அவர் ராஜினாமா செய்தவுடன் அங்கே யார் சரியான வேட்பாளரை நிறுத்துவது என்ற அடிப்படையில் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைமை, அன்பு சகோதரி, எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் அவர்கள் நிறுத்த வேண்டும் முடிவெடுத்து நிறுத்தினார்கள். அன்றையிலிருந்தே கேரளா மாநிலத்தின் மக்கள் வயநாடுவில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று எல்லோரும் புகழாரம் செய்தார்கள், வாழ்த்தினார்கள். அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் எடுத்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் அவருடைய குரல் இந்த தேசத்தின் குரலாக ஒலிக்கப் போகிறது. மகிழ்ச்சி அடைகிறோம். வயநாட்டு மக்களுக்கு நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய பின்னடைவை பற்றி நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம். ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தினுடைய தேசிய தேர்தல் ஆணையத்துடைய முன்னாள் தலைவர் குரோஷி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அந்த பதிவில் என்ன சொல்லுகிறார் என்றால், சாதாரண பேலட் பேப்பரில் வாக்களிக்கும் பொழுதே அக்யூரேட்டாக 100% சரியான சதவீதத்தையும் சரியான வாக்குகள் எண்ணிக்கையும் சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது வாக்குப்பதிவான சதவீதம், வாக்குப்பதிவான ஓட்டுகளும் 2 நாட்களுக்கு பிறகு 6 விழுக்காடு அதிகமாக ஏற்றி சொல்லுகிறார்கள். தொடர்ந்து இது ஹரியானாவில் நடந்தது, இங்கேயும் நடந்து வருகிறது. இது எப்படி நடக்கிறது என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்று அவர் கருத்து சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்களும் இதை ஆய்வு செய்து இருக்கோம். மதவாத சக்திகளை எல்லாம் சேர்ந்து மதங்களை பிளந்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது அது உண்மையான வெற்றியாக இருக்காது. அவர்கள் யார் யாருக்கு பிடிக்கிறதோ, யார் யார் நல்லாட்சி தருவார்களோ அவர்களை வாக்களிக்க வேண்டும். மத அரசியல், சாதி அரசியல், மொழி அரசியலை பேசி அவர்கள் இப்படி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று பல கருத்தாய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். எங்களுடைய பார்வை என்னவென்றால், ஹரியானா தேர்தல் நடக்கும் பொழுதே மகாராஷ்டிரா தேர்தல் நடத்திருக்க வேண்டும். எதற்காக தள்ளி போட்டார்கள்? என்ன காரணம்? இந்த மாத இடைவெளியில் என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வெற்றி என்பது ஒரு நேர்மையான உண்மையான வெற்றி பாஜகவுக்கு இல்லை. எங்களுக்கு இதில் பின்னடைவும் இல்லை. நாங்கள் இதை சரி செய்து கொள்வதற்கும் எங்கெங்கே தவறுகள் நடந்து இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்கும் இது வாய்ப்பாக அமையும். சார், ஜார்க்கண்டில் ஜேஎம் அண்ட் காங்கிரஸோட கூட்டணி வெற்றி மறுபடியும் ஆட்சியை தக்க வச்சுருக்காங்க. அது குறித்து இல்லை, அங்கே ஏற்கனவே சிபு சோரனுடைய மகன் ஹேமந்த் சோரனை அவர்கள் சிறைப்படுத்தியது, உண்மைக்கு புறமான வழக்கை போட்டதெல்லாம் அந்த மக்கள் ரசிக்கவில்லை. மக்கள் எதிராக தேசிய அரசிற்கு, ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். எல்லோரும் சேர்ந்து பாஜக ஜார்க்கண்டிற்கு தேவையில்லை என்று முடிவெடுத்து அவர்களுக்கு எதிரான வாக்குகளை அளித்திருக்கிறார்கள்.